வெல்கம் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து க்யூப் டாபிக் வந்து வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ க்யூப்பில் வந்து 2 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து க்யூபிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். 2 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? 2 டிஜிட்டில் எந்த நம்பர் இருந்தாலும் சரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்யூப் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற க்யூப் நம்பர்ஸை நம்ம பார்த்துடலாம். அதை மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்ச நம்பர்ஸை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 1 க்யூப் 1. ஓகேவா? 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, 4 க்யூப் என்ன வரும் 64, 5 க்யூப் 125, 6 க்யூப் 216, 7 க்யூப் 343, 8 க்யூப் 512, 9 க்யூப் 729, 10 க்யூப் 1000. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸினா 1 க்யூப் 1, 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64, 5 க்யூப் 125, 6 க்யூப் 216, 7 க்யூப் 343, 8 க்யூப் 512, 9 க்யூப் 729 அண்ட் 10 க்யூப் 1000. ஓகேவா? க்யூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா 2 நம்பரும் சேமாக இருந்தால் எப்படி க்யூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 11 க்யூப் பார்க்கலாம். ஸோ 11 க்யூப் எப்படி எழுதுவீங்க? ஸோ 2 நம்பரும் சேமாக இருக்கிறதுனால 4 டைம்ஸ் அந்த ஒரு நம்பரை மட்டும் க்யூப் பண்ணி எழுதுனா போதும். ஸோ 1 மட்டும் க்யூப் பண்ணிக்கலாம். ஸோ 1 க்யூப் எழுது 1 1 1 1. இதோட 4 டைம்ஸ் எடுத்து எழுதிக்கிறணும். நெக்ஸ்ட் என்னென்னா இன்ட்டு 2 பண்ணிக்கிறணும். ஓகேவா? 2 2. அப்போ என்ன லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடுங்க 1 3 3 1. ஸோ இதான் 11 க்யூபோட ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 1 3 3 1 தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். இப்போ டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பரு 2 தி ஹோல் க்யூப். எப்படி வந்து 2 எப்படி ஹோல் க்யூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 க்யூப் எவ்வளவு 8 8 8 8 அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் என்ன பண்ணி இது வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸ்கொயர் இல்லை இன்ட்டு 2 பண்ணி எழுதிடணும். ஓகேவா? இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் 16 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் 8 8 + 6 வந்து எவ்வளோ 16 + 8 எவ்வளோ வரும் 24. ஸோ 24க்கு 4 ரிமைனிங் 2 10 10 + 16 வந்து எவ்வளோ 26 26 6 ரிமைனிங் 2 8 + 2 வந்து 10. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன 10 6 4 8. இதான் வந்து உங்களுக்கு 22ஓட ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 55 க்யூப் பார்க்கலாம். ஓகேவா? 55 க்யூப். ஓகேவா? ஸோ 55 க்யூப் எழுதுங்க. 5 க்யூப் எவ்வளவு 125 125 125 125. இங்கே 125 என்ன பண்ணிக்கிறணும் ஸ்கொயர் இன்ட்டு 2 பண்ணி எழுதிக்கிறணும் 250 250. இந்த தேர்டு நம்பரையும் 4th நம்பரையும் மட்டும்தான் பண்ணணும். இந்த 2 லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட் நம்பரையும் 4th நம்பரையும் பண்ணக்கூடாது. நடுவுக்கு 2 நம்பரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணி இன்ட்டு 2 பண்ணி எழுதிக்கிறணும். ஓகேவா? இப்போ 125ல் 5 மட்டும் எழுதுங்க. மிச்ச கேரியை இங்கே கொண்டு போயிடணும். 12 இங்கே கொண்டு போயிடுங்க. 7 வரும். 5 + 2 7 7 + 1 வந்து 8 8 சின்னதாக எழுதிக்கோங்க. 3 + 1 3. இந்த 38ஐ எகெயின் மேலே கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா? 5 + 8 வந்து எவ்வளோ வரும் 13 வரும். ஸோ 13 ரிமைனிங் 1 5 + 5 10 10 + 1 11 ரிமைனிங் 1 2 + 1 3 3 + 1 வந்து 4. இந்த 41 எங்கே கொண்டு போயிடணும் மேலே கொண்டு போயிடணும். 6 6 1. இங்கே அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கணும். ஃபைனல் டிஜிட்டாக வந்துருச்சு இல்லையா? அதனால் எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இந்த இடையில மட்டும் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் மேலே கேரி கொண்டு போய் நம்ம எழுதிக்கணும். ஃபைனல் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 1 6 3 7 5. இதான் வந்து 55ஓட க்யூப். டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 12 க்யூப். ஓகேவா? ஸ்டெப் 1 என்னென்னா ஃபஸ்ட்டு இது இதை 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டெப் 1னா 1 க்யூப் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 க்யூப் என்ன 1, 2 க்யூப் என்ன 8. இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். 1ஐயும் 8 எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு A. ஓகேவா? A ஸ்கொயர் B AB ஸ்கொயர் A ஸ்கொயர் B AB ஸ்கொயர். அவ்வளோதான்.
இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டோம்னா முடிஞ்சுது, சிம்பிள். ஓகேவா? 1a ஸ்கொயர் எவ்வளவு 1, 1 × 2 வந்து 2, a × 1 2 ஸ்கொயர் வந்து 4, அப்போ என்ன வரும் 4, இந்த 8, இதை இன்ட்டு 2 பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3 வந்து இன்ட்டு 2 பண்ணிக்கிறணும். அப்போ என்ன ஒரு 4, 8. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஸ்டெப் 3 வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா ஆட் பண்ணிக்கிறணும். 8 + 4 வந்து 12, ரிமைனிங் 1, 6 + 1 7, 1 1728ன்னு உங்களுக்கு கிடைக்கும். என்னது 12 கியூபோட ஆன்சர் வந்து 1728. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 23 ஹோல் கியூப் பார்க்கலாம். ஸோ 23 எப்படி பண்ணுவீங்க, 2 கியூப் ஃபஸ்ட்டு என்னது 8, 3 கியூப் எவ்வளவு 27. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த 8ஐயும் இந்த 27ஐயும் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 10 பிளேஸ் இங்கே, யூனிட் பிளேஸ் நம்பர் இங்கே எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் a ஸ்கொயர் b, ab ஸ்கொயர். ஓகேவா? 8 2 ஸ்கொயர் நம்பரில் பார்த்துருக்கோம்ல, 2 ஸ்கொயர் எவ்வளவு 4, 4 × 3 எவ்வளவு 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 அப்படியே வச்சுக்கிறணும். 3 ஸ்கொயர் எவ்வளவு 9, 9 × 2 எவ்வளவு 18. இந்த 27 எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2 பண்ணிக்கணும். இங்கே 24 கிடைக்கும், இங்கே 36 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு 2 பண்ணி எழுதணும். இது ரெண்டையும் இன்ட்டு 2 பண்ணி எழுதக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஸோ 7, இந்த 2 வந்து கேரியாக இங்கே போயிடும். 10 + 6 வந்து 16, ரிமைனிங் 1, 4 + 1 வந்து 5 கிடைக்கும். ஓகேவா? 5 எடுத்து இங்கே சும்மா போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா தெரியணும் அப்போ தான் இங்கே என்ன வருதுன்னு. இந்த 5 தூக்கி இங்கே போட்டுக்கிறணும். ஓகேவா? 5 + 2 வந்து 7, 7 + 4 வந்து 11, 11 பெருசாக 1 பெருசாக போட்டுக்கோங்க. ரிமைனிங் 1 இங்கே வரும். 3 + 1 வந்து 4. ஓகேவா? அகெயின் இந்த 4 வந்து இங்கே போயிடும், 12. அப்போ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12, 1, 6, 7. இதான் வந்து 23யோட கியூப் வந்து எவ்வளோனா 12, 1, 6, 7. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, புரிஞ்சா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? 54 கியூப் பார்க்கலாம். 54 கியூப் 5 கியூப் எவ்வளவு 5 கியூப் எவ்வளவு 125. 4 கியூப் எவ்வளவு 4 கியூப் எவ்வளவு பார்த்தோம், 4 கியூப் நாங்கள் எழுதியிருக்கோம் 64. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த நம்பர்ஸ் எடுத்து அப்படியே கீழே எழுதிக்கோங்க. ஸோ 125, 64. a ஸ்கொயர் b, ab ஸ்கொயர், a ஸ்கொயர் 25, 25 × 4 எவ்வளவு 100. இது நெக்ஸ்ட்டு 5 × 4 ஸ்கொயர் எவ்வளவு 16, 16 × 5 எவ்வளவு 16 × 5, 6 5s are 30, ரிமைனிங் 3, 1 5s are 5, 5 + 3 வந்து 8, அப்போ 80 கிடைக்கும். ஓகேவா? 5, 16, 16 + 5 வந்து எவ்வளோ கிடைக்கும் 80, 25 × 4 வந்து எவ்வளோ கிடைக்கும் 100. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிங்க, இது அப்படியே இன்ட்டு 2 பண்ணிக்கோங்க. 200, 160. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். 4, இந்த கேரி 6 இங்கே போயிடும். 6, 8 + 4 வந்து 8 + 6 வந்து 14, ரிமைனிங் 1, 24. இந்த 24 எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கோங்க. ஓகேவா? 4, 2, 3, இந்த 32 எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கோங்க. 7, 5, 1. ஏன் நீங்கள் இதை மட்டும் எடுத்து மேலே போகிறீங்க, இங்கே மட்டும் அப்படியே போகிறீங்க, லாஸ்ட் நம்பர்னால அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கணும். இங்கே வர கேரிகளை மட்டும் தூக்கி அப்படியே மேலே போட்டுக்கணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 157,464ன்னு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இதில் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ இந்த ஒர்க் அவுட் சம் தரேன், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த நம்பர்ஸ்லாம் போட்டுடலாம். ஸோ ஒர்க் அவுட் சம்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 33 கியூப் என்னது, நெக்ஸ்ட்டு வந்து 45 தி ஹோல் கியூப். நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 28 கியூப். இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்பர் ஒன்று தர்றேன், அதே நோட் பண்ணிக்கோங்க. என்ன நம்பர் போடலாம், 98 தி ஹோல் கியூப். ஸோ இந்த 4 சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.